பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானிக்கின்ற ஒரு சந்தியின் 4ஆம் ஞாயிறு என்றும் தபசு காலத்தின் 4ஆம் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிற இந்த விசேஷித்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 348ஆம் ஞான பாடலை இணைந்து பாடுவோம். ஞானப்பாடல் 348. ஒப்பில்லாத திவ்ய அன்பே, மோட்சானந்தா தேவரீர், எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவீர். மாய் தயால இயேசுநாதா, அன்பு மாயமான நீர், நைந்த உள்ளத்தில் இறங்கி ரட்சிப்பால் சந்திப்பீர். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை வேளையில் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தபசு காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஓய்வு நாளில் நாங்கள் ஒன்றாக இணைந்து உம்மை புகழ்ந்து பாடவும், உடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும், நீர் நிறைவாக எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லவும்
எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களின்படி கூடுகிற ஒரு நாள் நல்லது என்று வேதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதுமாக உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாங்கள் செலவிட்டாலும் கூட இந்த நாள் நல்லது என்று சொல்லி கர்த்தாவே, உம்முடைய ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பாவிகளும் நீசருமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்களுக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணி கொடுத்தீர் என்கின்ற நிச்சயத்தோடு இந்த ஆராதனையை நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற நீர் கிருபை செய்தருளும். குறிப்பாக இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்திற்கு மாத்திரமல்ல கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட, சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரம் இந்த பூமியிலே ஜீவிக்காமல் சத்தியத்தை அறிந்து அதன்படி நடந்து உடைய வருகைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். இந்த ஆராதனையை துவக்கும் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 122ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 122ஆம் சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தில் சோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடி ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 33ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். கீர்த்தனை 33. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே, தம்பாவே தருவனே. மருதவிது குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம். நித நித சரி தொழுவதினமுருதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி
வைக்கும் வேதனே சிறுமைத்தில் அதிநலமிகு உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் இயேசையானா நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே கணபரிவுடன் அருள் புரி அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் இயேசையானா நம்பி வந்தேனே. காலமே உனதடிமைகள் படுத்துய அவதிகள் மேத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் இயேசையானா நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையானா நம்பி வந்தேனே. லாத்தாரே என்று சொல்லி அழைக்கக்கூடிய கிறிஸ்து பாடுபட்ட நாட்களை குறிக்கும் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவரோடு மகிழ்ந்து அவளை பற்றி களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லோரும் அவளோடு கூட மிகவும் சந்தோஷம் எருசலேமுக்கு சமாதானம் உண்டாக வேண்டிக் கொள்ளுங்கள். என்னை நேசிக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சி அடைந்தேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியவர்களாக நாம் நம்முடைய பாவக்குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் தேற்றுக்கொள்ள நம் மாயக்காரனை போல கடவுளே பாவிகளாக எங்களுக்கு இறங்கலும் என்று சொல்லி 48வது ஞானப்பாட்டின் மூலம் கெஞ்சி கேட்போம். வாருங்கள். Todanya
இரக்கமுள்ள பராபரன் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 60வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பாங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையார், தேவ ஆட்டுக்குட்டிதான். யாரும் நேர்க்கும் கண்மாலை, யாரின் குற்றத்தாய் சுமந்தோம் யார், தேவனை சம்தாந்ததா, தேவ ஆட்டுக்குட்டிதான். என் பிராண பலம் யார், ஆத்துமத்தின் சாரம் யார், யாரால் பாவி நீதிமான், யாரா தேவ பிள்ளை நான், தேவ ஆட்டுக்குட்டியார். கஸ்தியில் சகாயர் யார், சாவின் சாவு எனக்கார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்பதார் நான் சாகையில், தேவ ஆட்டுக்குட்டிதான். இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே, நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள், தேவ ஆட்டுக்குட்டியார். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மாதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, எங்கள் தீய செய்களின் நிமித்தம் நியாயமாய் தண்டிக்கப்பட்டு வருகிற எங்களுக்கு இறங்கி உமது கிருபையால் வரும் ஆறுதலினால் எங்களை தேற்றி தண்டனையிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கிறிஸ்து பாடுபட்ட காலங்களை நினைவு கூறக்கூடிய 4வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கன் எழுதிய தீர்க்க தரிசன நூல் 49ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை உள்ள வேத பகுதியை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். ஏசாயா 49 8 முதல் 13 வரை. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே
நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதுமில்லை, தாகமாயிருப்பதுமில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதுமில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனீம் தேசத்திலிருந்தும் வருவார்கள் என்கிறார். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். வல்லமையுள்ள கர்த்தரே நீ பரிசுத்தர், என்றும் உள்ள கர்த்தரே நீ பரிசுத்தர். ஆமென். இன்றைக்கான நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின 5ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திறமளித்து காப்பாராக. ஆமேன். ஆண்டவரே, யாரிடத்துக்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கு. ஆமென், ஆமென், ஆமென். அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முதல் 15 வசனங்கள். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முதல் 15 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீடனுடனே கூட உட்கார்ந்தார். அப்போது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்முடையத்தில் வருவதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரத்யுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்போது அவருடைய சீடரில் ஒருவனாம் சீமோன் பேதுருடைய சகோதரமாக அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான்.
இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக பிடிக்கும்படிக்கு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் என்பது. பிராமுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துல பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாகும் நாது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணர் வாழப்பட்டிருக்கிறார். அடுத்தது ஜூன்லோரி மருத்துவம் ஞாயிற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சுத்தலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற எழுத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் கொடுத்தக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, பிறந்த நாட்களுக்காக, இந்த வாரத்திலே காணக்கூடிய நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள். விசேஷமாக இந்த ஜப தோத்திரத்துக்காக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 213 ஞானப்பாட்டின் 5ஆம் சரணத்தை நாம் ஜபநிலையிலிருந்து பாடுவோம். ஞானப்பாட்டு 213 5ஆம் சரணம். ஏங்களோடும் பணிவோடும் என்னுடைய ஆத்துமம் வாயும் நெஞ்சும் கூவி கெஞ்சும், சத்தம் கேட்டேன் சஞ்சலம் தீர்ப்பீராக நீர் அன்பாக என்னை பார்த்தால் பாக்கியம். 213 ஞானப்பாட்டின் 5ஆம் சரணம். எங்களோடும் பணிவோடும் என்னுடைய ஆத்துமா வாயும் நெஞ்சும் கூவி கெஞ்சும், சத்தம் கேட்டென் சஞ்சலம் தீர்ப்பீராக நீர் அன்பாக என்னை பார்த்தால் பாக்கியம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, உமது அளவில்லாத கிருபைகளுக்காக நாங்கள் கொடான கொடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கக்கூடிய ஆண்டவர், நாங்கள் கூப்பிடுவதற்கு முன்பாக எங்களுடைய வேண்டுதல்கள் இன்னது என்பதை அறிந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவர் அன்னிதாமே எங்களுடைய அருமையான பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவர் அன்னிதாமே அனுதினம் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவர் தொட்டு அரவணைத்து ஆஸ்வதித்து வழி நடத்தும். ஆண்டவர் அன்னிதாமே வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்டு உண்மை பின்பற்றி நடக்க உதவி செய்தலாம். குடும்பஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் மாறுதல்களின் நிமித்தமாக ஆண்டவராக நீதாமே அவள் ஒருபோதும் மனசோர்வு உற்று போகாமல் ஆண்டவராக மீது கிருபை அவளை வாழ வைக்க வேண்டுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தந்தலும் போக்கில் வருத்தம் அது கிருபை கூட இருக்கட்டும். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக மங்களம் வில்லியம்ஸுக்காக, ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே அருமையான சகோதரி பத்மினி பீட்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பார்த்து ஆஸ்வதித்து அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து ஆண்டவர் அன்னிதாமே வியாதிப்பட்ட இடங்களிலே உமது காரியத்தை வைத்து ஆண்டவர் அன்னிதாமே சுகத்தை அளிக்க வேண்டுமா கேட்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமே ஜூலி செல்வத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கப்படும்.
அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே ரோஸ்லின், டாரதி, லூது மேரிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவருடைய குடும்பத்தை நீங்கள் ஆசிர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கிருபை தாங்கட்டும். ஜோன், சில்வியா, பிரேமா, லூது சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவர்களையும் விசேஷமாக சரீரத்திலே பலவீனமாக இருக்கக்கூடிய அருமையான ஐயா சாம் ஐயா சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே அருமை சகோதரி புவனேஸ்வரிக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீ கொடுத்துக்கூடிய சுகங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்வு எழுதக்கூடிய அருமையான பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக நீதாமே +2 தேர்வுகளாக இருந்தாலும் சரி, +1 தேர்வுகளாக இருந்தாலும் சரி, 10th ஸ்டாண்டர்ட் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு தேர்வுகளிலும் உமது கரம் இந்த அருமையான பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக அருமையான சிறு பிள்ளைகள் எழுதக்கூடிய ஆனுவல் எக்ஸாம்ஸுக்காக உமது கருத்தில் ஒப்படுகிறோம். அது நாமும் மகிமைப்படட்டும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பே வரலும். ஆண்டவராக நீதாமே மருத்துவமனையில் ஆற்றுவாத்தி ஏற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் உமது ஆசுவாத்திரை கரம் கூட இருந்து வழி நடத்தணுமாங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு ஆசுவத்து காப்பாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 136ஆம் ஞானப்பாடலின் சில கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 136. கர்த்தாவே நித்தம் பார்க்கும் துதாட்கள் பூமியில் சிறியரையும் காக்கும் துணைகள், ஏனெனில் குமாரன் மீட்ட யாவும் சிறியர் ஆத்துமாவும் கர்த்தாவுக்கு அருமை. கர்த்தாவுக்கு
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பிடித்தருகே வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியை யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முதல் 15 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீடருடனே கூட உட்கார்ந்தார். அப்போது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரத்யுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீடரில் ஒருவனும் சீமோன் பேதுருடைய சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றால் அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாயிருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவளுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். அவள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீடரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதமான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றால் அந்தபடி அவர்கள் சேர்த்த வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உங்களிடத்தில் வருகிறவரான மெய்யான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகபடி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மெத்த சுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த சுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே, சித்தாவை தென்றும் சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே, நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தரணி தம் ஸ்துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவியினீரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவியினீரே, இந்த விளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின்னாவியே, இந்த விளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின்னாவியே, நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தரணி தம் ஸ்துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டு சேர்த்துக்க தேவரே, எங்களுடைய பசுத்த வசனத்தை பசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். ஒரு சந்தியின் 4வது ஞாயிற்றுக்கிழமை லாத்தாரே என்று சொல்லக்கூடிய லத்தீன் மொழி களி கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இன்னைக்கு வாசி கேட்ட
யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முழுமையும் அப்பத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய வேத வசனங்கள். அப்பத்தை குறித்து சொல்லப்படுவது. ஒரு சிறிய காரியத்தை நாம் குறித்து தெரிந்து கொள்வோம். இயேசுவும் அப்பமும் என்று சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து என்று சொல்லி பிள்ளைகளுடைய அப்பத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தா தேவ சமூகத்து அப்பம் என்று சொல்லி அபியத்தார், தாவீது இவர்கள் தேவ சமூகத்து அப்பத்தை எடுத்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தா இந்த இயேசு கிறிஸ்து ஜனங்களை போஷித்த பிறகு படகுல போகும்போது இயேசுசாமி சொன்னதை படகுல இருந்த ஒரு அப்பத்தை அவர்கள் கண் காண்கின்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல நடுராத்திரியில ஒரு மனுஷன் வந்து தன் சிநேகிதனிடத்துல, ஐயா எனக்கு 3 அப்பம் கடனா கொடு, பாதி ராத்திரில என் நண்பன் வந்து விட்டான் என்று சொல்லி தன் சிநேகிதனுக்காக இன்னொரு சிநேகிதனிடத்துல போய் அப்பத்தை கடனாய் கேட்ட ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும் போது ஜீவ அப்பம் நானே என்று சொல்லக்கூடிய கூற்றுகளினுடைய அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசித்தா இயேசுசாமி உயிர்த்தெழுந்த பிறகு கேட்பாரு, பிள்ளைகளை உங்கள் இடத்துல ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை சார், நான் போய் சொல்கிறேன், நீங்கள் போய் வலை போடுங்கன்னு சொல்லும்போது 153 மீன்களை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் இயேசு கரி நெருப்பை உருவாக்கி அதில் நெருப்பில் சுட்ட அப்பத்தை காண முடியும். இப்படி இயேசுவும் அப்பமும் என்று சொல்லி இயேசுவோடு சம்பந்தப்பட்ட ஏறத்தாழ ஒரு 6 காரியங்கள் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய பாடம் இயேசு ஜனங்களை போஷித்தார். இயேசு ஜனங்களை போஷிக்கின்றார். எல்லா சுவிசேஷகமும் இதை சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் முதல் 9 வசனத்தை வாசித்தா இயேசு ஜனங்களை போஷிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15லேருந்து 21 வசனத்தை வாசித்தா 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷிக்கிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32லேருந்து 38 வசனத்தை வாசித்தா 7 அப்பமும் சில மீன்களும் வைத்துக்கொண்டு 4000 புருஷர் மட்டும் சாப்பிட்டு 7 கூடை நிறைய எடுக்கின்றார் என்று சொல்லப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 12லேருந்து 17 வசனத்தை வாசித்தா அங்கேயும் சொல்லப்படுகிறது. இப்போ இன்னைக்கு வாசிக்க கேட்ட பகுதியில் யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு ஜனங்களை அப்பத்தினால் போஷிப்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த எந்த பகுதியை எடுத்து பார்த்தாலும் அதுல சொல்லப்படக்கூடிய முதல் செய்தி என்னவென்று சொன்னால், முதல் குறிப்பு ஜனங்களின் மேல் மனதுருகும் கிறிஸ்து. 3 நாள் என் கூட இருக்கிறாங்க, என் சத்தியத்தை கேட்கிறாங்க, அவங்களை வெறுமையான அனுப்பிவிட விரும்பல, அதனால அவர்களை போஷியுங்கள். மனதுருகும் இயேசு. உனக்கெல்லாம் கல் நெஞ்சு, நெஞ்சத்துல கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அப்படின்லாம் இயேசுசாமி பத்தி சொல்லவே முடியாது. இயேசு கண்ணீர் விட்டார், அடிக்கும் போது இல்லை, லாசருடைய மரணத்துல, எருசலேமை பார்க்கும்போது அவருடைய இருதயம் கரைந்துருக்கும், மனதுருகும். லூக்கா 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாயினூர் விதவை அவள் மேல் மனதுருகி
பாடையை தொட்டு வாலிபனை எழுப்பி தாயினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். மனதுருகக்கூடிய ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவருக்கு மனதுருக்கம் அதிகம். அது கூரையை பிச்சுக்கிட்டு கீழே இறக்கினாலும் சரி, 5 மண்டபங்களிலே குளத்தருகிலே உட்கார்ந்திருந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஐயா உமக்கு சித்தமா இருந்தா என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லக்கூடிய குஷ்ரோகியா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு மனதுருக்கம் உண்டு. ஆகவே அவருக்கு மனதுருக்கம் இருக்குமா இருக்காதா என்று சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நசரனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னா போதும். இறங்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு. 2வது பகுதி சொல்லுகிறது, ஊழியத்துக்கு தடை செய்த சீடர்கள். 2வது குறிப்பு, ஊழியத்துக்கு தடை செய்த சீடர்கள் என்ன செய்யறாங்க? இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இந்த ஜனங்களை நான் அனுப்பிவிட முடியாது. என்ன நம்பி வந்திருக்காங்க, 3 நாள் என் கூட இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயா, இந்த வேளையில இந்த நேரத்தில் திடுதிப்புன்னு அவங்களுக்கு சோறை போடு, அவனுக்கு சாப்பாடு கொடுனா எங்க போய் கொடுக்க முடியும்? ரொம்ப நியாயமா பேசக்கூடிய ஒரு பேச்சு. திடீர்னு எதுவும் செய்ய முடியாது. உட்கார்ந்து இருக்கிறது 10 பேர் 5 பேர் இல்லை, கணக்கு சொல்லுகிறது 5000 பேர். புருஷர் மட்டுமே ஏறத்தாழ 4000 பேர் என்று மத்தேயு சொல்லுகின்றார். அப்ப இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு திடுதிப்புன்னு செய்யணும்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. 2வது, அப்படியே செய்யணும்னு சொன்னா பணம் இருக்கணும். பணம் இல்லை. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யறது? அதெல்லாம் செய்ய முடியாதியா? அனுப்பிவிடும். இந்த ரிஸ்க் எல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம ஏன் இதை பத்தி நம்ம கவலைப்படணும்? நாங்க உங்களுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, உபவாச ஜெப கூட்டம். உபவாச ஜெப கூட்டம் எப்போ? காலையில 10 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் இது உபவாசம். நோட்டீஸ் எல்லாம் பாருங்களேன், சிரிப்பா இருக்கும். உபவாச கூட்டம் முடிந்த பிறகு அனைவருக்கும் மதிய உணவு உண்டு. வர்றது 10 மணிக்கு 1 மணிக்கு முடிஞ்சிடும், மதியானம் சாப்பாடு. அப்படி நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. நான் சோறு போட போறேன் நான் சொன்னீங்க? இல்லையே. அப்புறம் என்னத்துக்கு அப்பத்தை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? அனுப்பிவிடுங்க. நம்ம சோறு போடுவோம் நம்பியா வந்தாங்க. ஆனா இயேசு சொல்லுகின்றார், வழியில் சோர்ந்து போவார்களே. 3 நாட்களாக அவர்கள் எதுவும் இல்லாம உட்கார்ந்து இருக்காங்க, சோர்ந்து போயிடுவாங்க. இன்னைக்கு ஊழியத்துக்கு யார் தடைன்னு சொன்னா, ஊழியத்துக்கு யார் தடைன்னு சொன்னா பிற மதத்தவர்கள் தடை அல்ல, நமக்கு நாம் தான் தடை. நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அது போல நமக்கு நாமே பிரச்சனை தான். ஒரு ஊழியக்காரன் வளர்ந்து வர்றது பிடிக்காது, அடுத்தவன் அவனை கீழே இறக்கணும். அவனும் ஊழியம் செய்ய மாட்டான், ஊழியம் செய்யறவனே ஊழியம் செய்ய விட மாட்டான். பொறாம. இந்த சூழ்நிலையில தான் இயேசுனுடைய அற்புதத்துக்கு தடையா இருந்தவர்கள் சீடர்கள். வசனத்தை எடுத்து வாசித்தா சொல்லப்படும் என்னன்னா, தாம் செய்ய போகிறதை முன் அறிந்து இந்த காரியத்தை செய்தார் இயேசு சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் அறிந்து இருக்கின்றார், அவர் சொல்றார். சீஷர்களுக்கு தெரியல. இன்னைக்கு ஊழியத்துக்கு தடை கமிட்டி தான். ஊழியத்துக்கு தடை கமிட்டி சொன்னா ஐயர் ஒத்துக்க மாட்டார், ஐயர் சொன்னா கமிட்டி ஒத்துக்காது. ஏன்?
நான் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு பேராசிரியராக இருந்தவர் ரெவரண்ட் டாக்டர் D.W. ஜேஸ்தாஸ், வில்லியம் ஜேஸ்தாஸ் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு பேர் இருக்காங்க. அவங்க ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்லுவாங்க. என்ன காரியம் சொல்லுவாங்கன்னு சொன்னா, கடவுள் நோவா கிட்ட பேழை செய்ய சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த பேழைய செய்யறதுக்கு நோவா கமிட்டி போட்டிருந்தானா இன்னைக்கு வரைக்கும் பேழை செஞ்சே இருக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கமிட்டி போடுங்க, ஒரு கமிட்டி போடுங்க. கமிட்டி போட்டு என்ன செய்வாங்க? கதைப்பாங்க. காபி, டீ, பிஸ்கெட்டு, மதியானம் ஆச்சு ஒரு பிரியாணி, காலையில் வந்துட்டு ஒரு லேட் ஆயிடுச்சு ஒரு வடை, ஒரு மசால் தோசை. ஊழியத்துக்கு தடை. அது சரியா இருந்தா, அது கர்த்தருடைய சித்தமா இருந்தா நடத்தி கொண்டு போகணும். மனதுருகம் ஆண்டவர் ஊழியத்துக்கு தடை செய்த சீடர்கள். ஆனா ஏசாமி விடுறதா இல்ல. ஏசாமி சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அது ஒரு மேல விழுந்த கடமை, நீ கொடுத்துதான் ஆகணும். ஐயரம்மா சொல்லுவாங்க, என் மனைவி, ஏசாமியே மீட்டிங் வச்சு நான்வெஜ் தான் போட்டாரு, அப்பமும் மீனும் தான் போட்டாரு. நீங்க மீட்டிங் வச்சாங்கன்னா சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ இல்லைன்னா புளி சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னு என்னை திட்டுவாங்க. சாம்பார் சாதம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்றதுக்குன்னு நாட்கள் உண்டு. ஆனா இது இந்த நேரம் கிடையாது. ஆகவே இவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களே போஜனம் கொடுங்கள். நீ தான் போஜனம் கொடுக்கணும், வேற ஆள் கொடுக்க முடியாது. இந்த 12 சீடர்கள் மீது விழுந்த கடமையா இருக்கிறது, நீ தான் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம கொடுக்கறது இல்ல, நாமும் கொடுக்கறது இல்ல, மற்றவனையும் கொடுக்க விடுறது இல்ல. இன்னைக்கு எத்தனை இடத்துல போஜனம் என்று சொல்வது சரீர பிரகாரமான ஆகாரம் மட்டுமல்ல, ஆத்ம ஆகாரமும் நீ தான் கொடுக்கணும். அதுக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்காங்களே, அதுக்கு தானே மாசானா சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு தானே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தானே ஒரு கரண்ட் உள்ள வீடு கொடுத்துருக்காங்க, டிராவல் கொடுக்குறாங்க. சுவிசேஷம் சொல்வது அனைவர் மேலும் விழுந்த ஒரு கடமை. நீங்களே போஜனம் கொடுங்கள். அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவளுக்கு போஜனம் கொடுப்பதற்கு நம்மேல் விழுந்த கடமை. 4வது காரியம் சொல்லுகிறது, அந்த இடத்துல ஒரு சிறு பையன் இருந்தான், அவனிடத்தில் 5 அப்பம் 2 மீன் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. சரி, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஏறத்தாழ 5000 பேர் இருக்கின்றார்கள். இந்த 5000 பேர்ல ஒரு சின்ன பையன் கையில 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கான்னு எப்படி தெரியும்? இந்த கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? இந்த பிலிப்புவும் அந்திரேயாவும். இந்த பிலிப்புக்கும் அந்திரேயாவுக்கும் இவங்களுக்கு சொல்லுவாங்க, இவர்கள் நல்ல ஊழியக்காரர்கள், சைல்டு இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, எல்லாரையும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு பையன் மட்டும் கையில பிடிச்சிட்டு இருந்திருப்பான். டேய் என்னடா வச்சிருக்கிற அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. பர்சனல் இவாஞ்சலிசம் மாதிரி பர்சனலா அவங்களுக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்தி இருப்பார்கள். என்ன வச்சிருக்க? எங்க அம்மா கொடுத்தாங்க, போறிய எடுத்துன்னு போ, பசிச்சா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால எங்க அம்மா 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுங்க, நீ சாப்பிடும் போது எனக்கும் கொடுக்குறியா? கொடுக்குற. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இங்க ஒரு சிறு பிள்ளையான இடத்தில் 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று சொல்லி இந்த அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவின் இடத்துல சொல்கிறார்.
இப்போ வருவோம். இயேசு அந்த கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது இந்த பையன், அண்ணா என்னண்ணா, எனக்குன்னு எங்க அம்மா கொடுத்தாங்க, நீ கேட்குற, அது அவர் கேட்குறாருன்னு கேட்குற, இது எப்படி நான் பத்தோம்? அந்த சின்ன பையன் கேட்டதாவது நம்ம பைபிளில் பார்க்கல. கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. இப்பெல்லாம் டிவியில் ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறோம், ஷேரிங். அதை போல அவங்க அம்மா அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். அந்த சின்ன பையனுடைய அம்மாவுடைய பேர் வேதத்தில் சொல்லப்படலை. அந்த அம்மா அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்க வேண்டும். என்ன கற்றுக் கொடுத்துருக்கணும்? கொடுத்து நீயும் சாப்பிடு, நீயும் சாப்பிடு, மற்றவர்களுக்கு கொடு. ஆகவேதான் இயேசு கேட்கிறார் என்று சொன்ன உடனே அவன் இயேசுவுக்கு மனம் உவந்து கொடுத்தான். இன்னைக்கு ஏன் நம்ம கொடுக்கறது இல்ல? முதல்ல நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என்ன சொல்றோம்? யாரும் எது கொடுத்தாலும் வாங்காத, யாருக்கு எதுவும் கொடுக்காத, நீ மட்டும் சாப்பிடு, கண்டதையும் வாங்கி சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அனுப்புறோம்னா, அடுத்தது என்ன செய்யறோம்? கொடுக்கக்கூடிய தன்மையை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனாலதான் அந்த விபிஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லவ் டே அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஃபீஸ்ட்னு ஒரு டே வச்சு அவங்கவுங்க வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லும் போது இப்போ அந்த லவ் ஃபீஸ்டே மாறி போச்சு. எப்படி மாறி போச்சுன்னா, இன்னைக்கு லவ் ஃபீஸ்ட்டு, நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி யாராவது டோனர் பிடிச்சி எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியது. எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு, ஷேரிங் கிடையாது. இந்த பையனுக்கு அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தால், அந்த அம்மா கற்றுக் கொடுத்ததை பையன் வச்சிருந்தான், அதனால கொடுத்தான். இன்னைக்கு நம்ம யாரும் ஏன் கொடுக்கறது இல்லைன்னா, நான் கொடுப்பேன், நீ பாதி வழியில தின்னுட்டு மிச்சத்தை கொண்டு போய் கொடுத்தா நான் என்ன செய்யறது? அது 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவர் அங்க இருக்கிறாரு, நீ எடுத்துன்னு போகும்போது நடுவில் ஒன்று சுட்டுட்டீங்கன்னா என்ன செய்யறது? இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்காதனுடைய காரணம் என்ன? நடுவில் இருக்கக்கூடிய இந்த மீடியேட்டர்ஸ், இந்த ஊழியக்காரர்கள் கடவுளுக்கென்று கொடுப்பதை அபகரித்துக் கொள்வது. அதனாலதான் கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. நான் நேரடியாக கொடுத்துக்கிறேன். எங்கேயாவது ஏழைங்க இருந்தா கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துறது. உன் மேல நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்க மாதிரி நீ பேசுற, ஆனா அவன் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்கறது இல்லை. யார் இடத்துல கொடுத்தா அது கர்த்தருக்கு போய் சேரும் என்பதை அறிந்து கொடுக்கின்றார்கள். அற்புதம் செய்த இயேசு என்ன செய்கிறாரு? அந்த 5 அப்பம் 2 மீனை வாங்கின உடனே, 5வது குறிப்பு அது எடுத்து வந்த உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்து ஆசீர்வதித்து, சுவிசேஷர்கள் சொல்லுகிறார்கள் 50 பேராய் உட்கார வைத்தார்கள் வரிசையாய். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டிசிப்ளின்றது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். 50 பேரா வருஷா உட்காரு. எனக்கு உனக்குன்னு ஒரு கோயில பணியாற்றினேன், பேரு தான் பெரிய பேரு, ஆனா ரொம்ப கேவலமா இருக்கும். இந்த குட் ஃப்ரைடேல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்ராஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த முனையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படி வரிசையா கொடுங்கன்னு. அந்த கடைசியில் இருக்கவங்க ஒரு பையை வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி அது பைக்குள்ள போட்டுக்குவாங்க. பெரிய கோயில், ஆனா நடக்கிறது இப்படிதான் நடக்கும். கேட்டா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய சர்வெண்ட்டுக்கு, எங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிரைவருக்கு, எங்க வீட்டில் இருக்க வாட்ச்மேனுக்கு இது பிரசாதம் மாதிரி எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. ஏன் நீ வாங்கி கடையில வாங்கி கொண்டு போய் கொடு. இந்த சூழ்நிலையில அருமையாய் 50 பேராய் உட்கார வைத்து அவளுக்கு பரிமாறும்படி கொடுக்கின்றார்கள். எல்லாரும் சாப்பிடுறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மீதமான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். தான் சொல்றேன், ரொம்ப டிசிப்ளின். தூக்கி போட்டு போறதில்ல, சேர்த்து வை. 12 கூடை நிறைய சேர்த்தார்கள்.
சில சுவிசேஷத்துல 7 கூடை என்று சொல்லப்படும், சில சுவிசேஷத்துல 12 கூடை நிறைய சேர்த்தார்கள். இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்து வாழ்வளிக்கும் அப்பம். இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய அப்பம். இன்னைக்கு இந்த அப்பம் உலக பிரகாம அப்பம், என்சைம்ஸ் நம்ம உடம்புல சாப்பிட்டா சத்து கிடைக்கிறது, விட்டமின்ஸ் கிடைக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்த வாழ்வளிக்கக்கூடிய அப்பம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்காக மன்னாவை போல வானத்திலிருந்து வந்து இறங்கின அப்பம் அவர். அந்த அப்பத்தை நான் புசிக்க வேண்டும் என்பதற்காக தான் 6வது அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, ஜீவ அப்பம் நானே. 7வது குறிப்பு சொல்லுகிறது, இயேசுவே வாழ்வின் அப்பம். என் வாழ்வை வளமாக்கக்கூடிய அப்பம் இயேசுதான். அந்த இயேசுவை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு யாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? ஏசாமி சொன்னாலுமே அடிக்கிறான். ஏன்? இன்னைக்கு நான் எளிய உதாரணத்தை சொல்லுவேன். இன்னைக்கு பிரியாணி என்றால் ரொம்ப பிடிக்கும். ஜாபர் பாய் பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஸ்டார் பிரியாணி, ஆற்காடில் இருக்கிற ஸ்டார் பிரியாணி, ஜாபர் பாய் பிரியாணி என்று சொல்லக்கூடிய. சரி, உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு அளவில்லாத அன்லிமிட்டெட் கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ரைட், ஓகே, சாப்பிடலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உங்களை உட்கார வச்சு இலை போட்டு ஒரு தொழுநோயாளியாக இருக்கக்கூடியவர் தான் அது உங்களுக்கு பரிமாறுவார். தொழுநோயாளினா சுகமானவர் அல்ல. இப்போதும் கையெல்லாம் புண்களாக இருந்து கைகளிலெல்லாம் நிறைய இந்த சீலெல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் தான் வந்து பரிமாறுவார்னு சொன்னா, ஜாபர் பாய் பிரியாணியை வேண்டாம், ஆற்காடு ஸ்டார் பிரியாணியை வேண்டாம், எனக்கு எந்த ஜாக் அண்ட் ஜில் பிரியாணி வேணாம், ஏதோ வேணா ஆளை விடுங்க, எனக்கு பிரியாணி சாப்பிட்ற ஆசையே விட்டு போச்சு. அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்வழிக்கக்கூடிய அப்பம். ஆனா அந்த அப்பத்தை பரிமாறக்கூடியவர் சரியா இராவிட்டால் நமக்கு இயேசுவை சொல்லுவதில் கஷ்டம். அதனாலதான் சொல்லப்படுது, முதலாவது நீ மனம் திரும்பு, வாழ்வழிக்கக்கூடிய விண்ணிலிருந்து வந்த வாழ்வழிக்கக்கூடிய அப்பத்தை இயேசுவே வாழ்வழிக்கக்கூடிய அப்பம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். முதலாவது நீ பரிசுத்தமாக, பரிசுத்தமான நீ மற்றவர்களை பரிசுத்தமாக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இறக்கம்ல நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கூடியவரே, அது ஆசீர்வாதத்துக்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய வாழ்வின் அப்பமாய் இருந்து எங்கள் மேல் மனதுருகி அற்புதங்களின் தேவனாய் இருந்து அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவராக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவராக இந்த ஆசீர்வாதத்திலே கரம் எங்களை தாங்கட்டும், வழிநடத்தும். ஆண்டவராக நீதாமே எல்லாவற்றுக்கும் மேலாக உமது அற்புதத்துக்கு தாங்கள் தடையாய் இராதபடி எங்களை நீர் பாதுகாத்து எங்களை நல்வழிப்படுத்தி எங்கள் பாவத்தை மன்னிக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவோட ஐக்கியமா ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமீன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இந்த நாளில் ஆன்லைனில் இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு ஆன்லைனில் ஆலய ஆராதனை நடைபெறும். காலை சரியாக 10 மணிக்கு கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஓய்வு நாள் பள்ளி நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை அதை கலந்து கொள்ளும்படி நீங்கள் பக்குவப்படுத்துங்கள். பிள்ளைகளை பங்கு பெறும்படி உற்சாகப்படுத்துங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பார்வையிலே சிலுவை என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் அருளுரை கேட்க இருக்கின்றோம்.
அனைத்து காரியங்களையும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக 252 ஞானப்பாடலை சில கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். கழித்து பாடு தேவ இரக்கத்தை, நன்றாய் கொண்டாடு மெய்சபையே உனை, வரவழைத்து தயவாக தேடினோர் அன்பை துதிப்பாயாக, தேடினோர் அன்பை துதிப்பாயாக. கழித்து பாடு தேவ இரக்கத்தாய், நன்றாய் கொண்டாடு மெய்சபையே உனை, வரவழைத்து தயவாக தேடினோர் அன்பை துதிப்பாயாக. கர்த்தர் பலத்த கையினால் ஆளுவார், புகழப்பட அவரே தாக்குவார். இன்சினை பக்தி பணிவாக அவரை சூழ்ந்து துதிப்பதாக, அவரை சூழ்ந்து துதிப்பதாக. நிர்பந்தமான அஞ்ஞான கூட்டமே, வெளிச்சம் காண விழிக்க வேண்டுமே, உண்மைக்காராலே ஏதாத்தீங்கும் பாவத்தின் தோஷமும் எல்லாம் நீங்கும், பாவத்தின் தோஷமும் எல்லாம் நீங்கும். உணவுகின்றார் தகப்பன் வண்ணமாய், காப்பாற்றுகின்றார் தினமும் தீரனாய், அவர் கையே விடாதீரேயோ, பூரணமான இரக்கம் செய்யும், பூரணமான இரக்கம் செய்யும். நாம் படைத்திருக்கூடிய இந்த காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். என்னென்றாய் சுவாமியுமாக்கே இவாய் படைக்கிறேன், நீரிந்த காணிக்கையே கேட்டீரென்றறிவே. என் மகனே உன் நெஞ்சைத் தான், நெய்யைக் கடனாய் தீர், வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயே என்பீரே. அப்பா நீராதாய் தயவாய் அங்கீகரிக்கவோ, நானதை உள்ளவண்ணமாய் தந்தே நண்பாயிரோ. எங்கள் மீது மன உருக்கமாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவரே, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி எங்களை உமது ஊழியத்துக்கு தடையாய் இராதபடி ஊழியத்திலே அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர்,
வாழ்வின் அப்பமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கின்றோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்தணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாக உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்ய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், நாங்கள் எப்பொழுதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய உமது ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பு ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தவர்களையும் அழைத்து கொண்டு வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தலும், அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவர்கள் உதவி செய்தலும், எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தலும். முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனை, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்து எங்களை மீட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களை மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலகனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாடுகிற பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய சந்ததி தலைத்துவங்க எங்களுக்கு உதவி செய்யணுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாக எம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை என்று தாரும், என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டுகளை மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் திரும்ப ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்ன சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமாதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆமென். 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 ஆராதனையின் நிறைவு பாடலாக 62ஆம் ஞானப் பாடலை நாம் பாடுவோம். கூடி வந்த நாங்கள் ஏகமாக பாடுபட்ட உமைக்கு உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போம் மீட்பரே. நீரே சுவாமி ஆமேன் என்று சொல்லும், எங்கள் வாக்கை அன்பாய் ஏற்றுக்கொள்ளும், சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கு அருளும்.
வாக்கையன்போயேற்றுக்கொள்ளும் சமாதானம் என்றைக்கும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் எங்களை அனைவரையும் ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை புகழ்ந்து பாடவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளவும் நீர் செய்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆன்மீக ஆகாரத்தை வானத்திலிருந்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே வைத்து அனுதினமும் ஜீவிக்க நீர் கிருபை செய்தருளும். இந்த வாரம் முழுவதுமாக எங்களை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களை நீர் வாய்க்க செய்தருளும். உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் என்றைக்கும் நிலைத்து ஜீவிக்க நீர் கிருபை செய்தருளும். என்னுடைய குற்றம் குறைவுகளை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கே உங்கள் வரத்தை மிக முதல் கொண்டு என்னைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமென். அவனுக்கு ஸ்தோத்திரம்.